முதல்வர் வந்தபோது இருந்த சுத்தம் இப்போது இல்லை என புகார் சொல்லும் பொதுமக்கள். சிவகங்கை நகர்பகுதியில் உள்ள மன்னர் துரைசிங்கம் கலைக்கல்லூரியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மாதம் ஜனவரி 21 முதல் 23 தேதிகளில் தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் சிவகங்கையில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சிவகங்கை வந்திருந்தார். அப்போது சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் கலைக்கல்லூரி மைதானத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். அதனால் கல்லூரி மைதானம் முதல் வெளிப்புற சாலைகள் வரை தூய்மையாக இருந்தது. ஆனால் தற்போது நிலை தலைகீழாக மாறி அசுத்தமான நிலை ஏற்பட்டுள்ளது. மைதானத்தில் இருந்த கால்பந்து கோல் போஸ்ட் மீண்டும் மாட்டப்படாமல் மைதானம் குப்பைகள் நிறைந்தும் காணப்படுகிறது. இதனால் இது மாணவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இதனை மீண்டும் சரி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் மாணவர்களும் இன்று மதியம் சுமார் 3 மணியளவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். கடந்த மாதம் ஜனவரி 22ஆம் தேதி நம்ம தமிழக முதலமைச்சர் சிவகங்கைக்கு கடந்த 21, 22 ஆய்வுக்காக வந்திருந்தாங்க. அவர் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்க கட்சிக்காரர்களும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி பம்பரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடுலேருந்து அவர் முதல்வர் கூட்டம் போட்ட அந்த கல்லூரி, அரசு கல்லூரியோட மைதானத்திலேருந்து ஊரே பலன்னு பயங்கரமாக சுத்தம் பண்ணியிருந்தாங்க. அதாவது சிவகங்கை பொதுமக்கள் நெடுநாளாக குப்பை கிடக்குன்னு சொன்ன இடங்கள் கூட அந்த நேரத்தில் படபடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாங்க. ரோடு, சாக்கடைகள்லேருந்து சிஎம் போகிற வழி வர்ற வழி எல்லாமே பயங்கரமாக இருந்தது. புது லைட்டுகள்லாம் போட்டு பளபளப்பாக 2 நாள் ரெடி பண்ணாங்க. இப்போ அவர் வந்துட்டு போய் 15 நாள் ஆச்சு. அவ்வளோதான், போட்டது தான். குறிப்பாக சொல்லணும்னா இந்த கல்லூரி மைதானம், அரசு கல்லூரி மைதானம் ஏற்கனவே இருந்த லட்சணங்கள்லாம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சரி, சிஎம் வந்துட்டு போனதுக்கு பிற்பாடு அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு பார்த்தா இன்னும் மோசமாக இருக்குது. அதாவது சிஎம் வந்துட்டு போன இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5000-லேருந்து 10,000 பேர் ஒரு கூட்டம் போட்டு எந்திரிச்சு போனால் அந்த இடம் எவ்வளோ குப்பையாக கிடக்குமோ, மறுநாள் அந்த இடத்த சீண்டி பார்க்கல. அதாவது சிவகங்கை நகராட்சியில் அந்த கூட்டம் நடந்தது. அந்த நகராட்சியை சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பக்கத்தில் இருக்க பரமக்குடி நகராட்சியிலேருந்து துப்புரவு ஊழியர்கள் வந்திருந்தாங்க, தேவகோட்டை நகராட்சியிலேருந்து துப்புரவு ஊழியர்கள் வந்திருந்தாங்க, மானாமதுரையிலேருந்து, திருப்போணத்துலேருந்துன்னு பக்கத்து நகராட்சி பேரூராட்சியிலேருந்து துப்புரவு பணியாளர்களை கொண்டுட்டு இரவு பகல் அவ்வளோ வேலை வாங்கி சுத்தம் பண்ணாங்க. அவர் கூட்டம் முடிச்சுட்டு போனதுக்கு பிற்பாடு குப்பை சேர்ந்தான் இல்லைன்னு சொல்லலை. 5000-லேருந்து 10,000 பேர் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல எவ்வளோ குப்பை வரும்ன்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதை துப்புரவு பணியாளர்களை வச்சு சிஎம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வேலை செஞ்சதை வந்துட்டு போன பிற்பாடு ஒரு 2 நாள் அந்த குப்பையெல்லாம் அகற்றிட்டு இருந்தபடி வச்சுட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இங்கே கல்லூரி மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்பால் கோல் அந்த போஸ்ட்டையும் சரி, கூடைப்பந்து போஸ்ட்டையும் சரி, அதை அங்கே மேடை போடுறதுக்காக அதை பிடுங்கி போட்டாங்க. அது ரொம்ப வருஷமாக அது அரசு கல்லூரி மைதானம்னா அந்த அரசு கல்லூரி மாணவர் மட்டும் இல்லை, சிவகங்கை பகுதியை சுற்றி இருக்க எத்தனையோ பேர் அந்த மைதானத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை எதைக்குமே பயன்படுத்தாமல் ஏதோ கட்சி கூட்டம் நடந்து போன இடம் மாதிரி அதை பிடுங்கி போட்டதை திரும்ப மாற்ற கூட கிடையாது. கிரவுண்டு பயங்கர மோசமாகி கிடக்கு. கிரவுண்டு மட்டும் கிடையாது, அவங்க ஒட்டி போட்ட சுவரொட்டிகளாக இருக்கட்டும், பேனர்களாக இருக்கட்டும், ரோட்டை சுற்றி கடந்த மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எதையுமே அவங்க சுத்தம் பண்ணவே கிடையாது. சிஎம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சிவகங்கைக்கும் இப்போது 2 நாளுக்கு முன் 2 நாளுக்கு பின்னுன்னு போடலாம். அந்த மாதிரி இந்த ஊர் இப்போ இவ்வளோ நாசமாக போயிடுச்சு. அதாவது அரசு ஊழியர்களும் சரி, கட்சிக்காரங்களும் சரி மும்முரமாக பார்த்த வேலையை சிஎம் போனதுக்கு பிற்பாடும் பார்த்து அந்த இடத்த க்ளீன் பண்ணி, அதாவது உங்களுக்கு தினமும் பார்க்க சொல்லலை, அவர் வந்துட்டு போனதுக்கு பிற்பாடு ஏற்பட்ட அந்த குப்பைகளை அகற்றி கொஞ்சம் ஊரை சுத்தமாக வச்சுக்கணும்னு தான் கேட்டுக்கிறோம். உங்கள் பேர்? என் பேர் அஜித்.